بسم الله الرحمن الرحيم وإذا سألك عبادي عني فإني قريب أجيب دعوة الداع إذا دعان فليستجيبوا لي وليؤمنوا بي لعلهم يرشدون. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا. أما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه الكريم: أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد الذي كنت البركة بذاته ومحياه وتأثرت الأوالم بطيب ذكره ورجاه. اللہ جل شانہ تعالیٰ مہتانت پیارا زمان جماد الآخر جماد الأول مادت முதலாவது ஜுமாவிலே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா புனிதமான தன்னுடைய இல்லத்தில் நம்மை எல்லாம் ஒன்று கூட செய்து அவனுடைய அன்பையும் அருளையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அருள் புரிந்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹி ஹம்தன் கஸீரன் தய்யிபன் முபாரக்கன் ஃபீஹ். கண்ணியத்திற்குரிய பெரியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் படைப்புகளில் மிகவும் கசீர் மென்மையான மூலப்பொருளை கொண்டு படைக்கப்பட்ட மலக்குகள், அதற்கடுத்து அதைவிட சற்று தடிமமான நிலையை கொண்டு உண்டான நெருப்பின் ஜுவாலையை கொண்டு படைக்கப்பட்ட ஜின் வர்க்கம், இவைகள் அல்லாமல் நாம் அறிந்துள்ளவரை மஹ்லூகாத்துகளுடைய அமைப்புகளை நோட்டமிட்டால் மாத்தி சீஸ், ஜடப்பொருள், மெட்டீரியலிசம் என்றெல்லாம் சொல்லப்படக்கூடிய உலகில் 4 வகையான படைப்புகளை நம்மால் அறியவும் உணரவும் முடிகிறது. அதில் கல்கரடுகள், உலோகங்கள் என்ற இந்த பிரிவிலே ஒரு படைப்பு மஹ்லூக் மாத்தி சீஸ் இஸ் துன்யா மே பாயா ஜா ரஹா ஹை. இந்த உலகத்தில் நாம் அவைகளை அறிந்து கொள்ள முடிகிறது, அறிந்து கொள்ள முடியும். இந்த ஜடப்பொருள் என்ற பட்டியலுக்குள்ளால் தாவர வர்க்கங்கள், நபாத்தாத், ஹைவானாத், இன்சான் और चांद, सूरज, இது போன்ற எல்லா பொருள்களும் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. ஆனால் ஒட்டுமொத்தமாக இவைகளை மாதி சீஸ் என்று
ஜடப்பொருள் என்று பார்க்கும்பொழுது மேலே கூறப்பட்ட அத்தனையும் அதில் உள்ளடக்கமாக நம்மால் அறிந்து கொள்ள முடியும். பட்டாலும் தாவர வர்க்கங்கள் நபாத்தாத் என்று வரும்பொழுது ஜமாதாத் என்ற அந்த பிரிவு தன்னிலையில் தான் இருந்து தன்னிலே என்ன பலன் இருக்கிறதோ அதை பெற யாராவது முயற்சி செய்தால் அதை வெளிப்படுத்தக்கூடிய நிலையில் தான் அந்த मादी चीज இருக்கிறது. अपने आप में रह के उसको इस्तेमाल में लाने के लिए कोई कोशिश करे तो अपने फायदा उनको पहुंचाने के लिए सलाहियत अपने में रखता है. எவ்வாறு என்றால் இரும்பு, பொன், வெள்ளி போன்ற பூமிக்கு அடியில் புதைந்திருக்கக்கூடிய அந்த பொருட்கள் जमीन के अंदर से बाहर निकाल के अगर उसको अपने इस्तेमाल में लाने के वास्ते इंसान कोशिश करे तो उनमें जो चीज पोशीदा है उसको बाहर करके इंसान को फायदा पहुंचाता है. தன்னில் என்ன உயர்வுகளை தான் பெற்றிருக்கின்றனவோ அவைகளை வெளிப்படுத்த மனிதர்களுடைய வாழ்வுக்கு எந்த வகைகளிலெல்லாம் தான் பங்களிப்பை செய்ய முடியுமோ அவைகளை செய்து கொண்டிருக்கின்றன. குர்ஆனில் ஹதீத் என்ற ஒரு சூரா இருக்கிறது. அதில் அல்லாஹ் குறிப்பிடும் போது ஃபீஹி மனாஃபியுன் லின்னாஸ் வஅஸுன் ஷதீதுன், மக்களுக்கு அதில் அதிகமான பலன்கள் இருக்கின்றன, அதில் தீங்கும் இருக்கிறது என்பதாக அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா குறிப்பிடுகிறான். ஒரு வினாடிக்கு இரும்பில்லாத உலகத்தை நாம் யோசித்து பார்த்தால் இரும்பை கொண்டு எந்த பலன்களை எல்லாம் நாம் பெற்று வாழ்ந்து கொண்டிருக்கிறோமோ அந்த பலன்கள் எல்லாம் நம் கையை விட்டு பறிப்போய் விடுமையானால் இது போன்ற RCC கட்டடங்கள் அதல்லாமல் மனிதர்களுடைய பயன்பாட்டில் பலன் தரத்தக்கது ஆக்கும் அழிக்கும் நிலைகளிலெல்லாம் இந்த இரும்பு பெரிய பங்கை கொடுத்துக் கொண்டிருப்பதை நாம் அறிகிறோம். அது தானே தராது, ஆனால் அதை பயன்படுத்தினால் அதை கொண்டு நாம் பலனையும் பெறலாம், பாதிப்பையும் அடைந்து கொள்ளலாம். एक चाकू है वो लोहे से बनाया जा रहा है, उसको आप पलपलारी काटने के लिए इस्तेमाल करें तो आपको फायदा पहुंचेगा, किसी को जरूरत पहुंचाने के लिए उसको इस्तेमाल करें तो जरूरत पहुंचाएगा. अपने आप में वो पाक है, कोई जरूरत नहीं देता, कोई नफा नहीं देता. अगर इस इस्तेमाल के मद्देनजर उसमें से इंसान फायदा उठा सकता है, जरूर भी पहुंचा सकता है. ये एक ऐसी मखलूक है, अल्लाह जमीन के अंदर उसको पोशीदा रखा है. अब मादी चीज ஜடப்பொருள் என்ற பெயரில் பார்த்தால் அது தானே இருந்து தன்னில் உண்டான அந்த பலனை வெளிக்கொண்டு வந்து அடைந்து கொள்ள யாராவது முயற்சி செய்தால் லப்பை இதோ நான் அதற்கு தயார் என்று அந்த பொருள் நமக்கு முன்னால் தன்னை சரணாகதியாக ஆக்கிக் கொள்கிறது. இந்த பகுதி முடிஞ்சு. उसके बाद நபாத்தாத். இந்த பட்டியலில் மரம், செடி, கொடிகள் இவைகளெல்லாம் இடம்பெறுகின்றன. மனிதர்களுடைய பயன்பாட்டுக்கு என்று பார்த்தால் கீரை வகைகள், தர்காரி और फल फलाली, பழங்கள், காய்கறிகள் இவைகளெல்லாம் அவைகள் தன்னிலே வெளிப்படுத்துகின்றன. अपने आप में वो जाहिर करता है. वो जाहिर करने के लिए इंसानी कोशिश कुछ नहीं, மனித முயற்சியினால் அது கொண்டு வரப்படுவதில்லை. அது பூமியில் போடப்பட்டால் தன்னில் என்ன சலாகியத்தை என்ன தகுதியை வைத்திருக்கிறதோ அதை கொண்டு வந்தே வெளிப்படுத்த காட்டும். அதற்கு பின்பு பயன்படுத்துவது என்ற நிலையில் பிறருக்கு கூப்பிட்டு வந்து வாயில் திணிக்காது. நான் மாம்பழம் நீ சாப்பிடு, நான் ஆப்பிள் பழம் நீ அதை உண்ண வேண்டும் என்பதாக அந்த மரமோ செடியோ हम तक वो फायदा पहुंचाने में मजबूर है. अगर उससे फायदा पाने के वास्ते इंसान कोशिश करे तो जरूर उससे फायदा ले सकता है, पा सकता है. इसमें जमादात, नबातात, ये दोनों चीज, वो चीज जमादात के नजर से देखे तो जमादात है,
اس میں فرق یہ ہے اس میں فائدہ ضرور اپنے آپ میں ظاہر کر کے پہنچاتا ہے۔ تیسرے پیڑھی ایسا ہے حیوانات، இந்த ஹைவானாத் உயிரினங்கள் இருக்கின்றனவே இவைகள் இடப்பெயர்ச்சி ஒரு இடத்தில் எவ்வாறு जिस जगह में वो नबातात फल फलाली देने के लिए तैयार है लेकिन वो चल के हमको नफा नहीं पहुंचा सकता, लेकिन ये हैवानात ऐसी मखलूक है, जमादात भी है और नबातात भी है, उसके साथ साथ एक जगह से दूसरे जगह आके हमको नफा भी दे सकता है, जरूरत भी पहुंचा सकता है। जैसा गाय, उसमें हम दूध निकालते हैं, जिस जगह हम उसको ले जाना चाहते हैं हम उसको ले जा सकते हैं। ऊंट, घोड़े, हाथी, ऐसे बहुत से हैवानात हैं, उससे हम फायदा उठाने के लिए अल्लाह उसको भी पैदा किया है। जिस जगह उसको हम ले जाना चाहते हैं हम ले जा सकते हैं, उससे फायदा जो नफा उसमें अल्लाह पोशीदा रखा है उससे हम पा सकते हैं। हाथी इतनी बड़ी मखलूक है, उसमें अंदर யானையிலே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இவ்வளவு பெரிய சலாஹியத்தை வைத்திருக்கிறான். பிரமாண்டமான வலுவுள்ள பொருள்களை மனித சக்தியால் ஒரு இடத்திலிருந்து அப்புறப்படுத்துவதற்கு மாற்றுவதற்கு முடியாத தஹ்மீலு அஸ்காலக்கும், உங்களுடைய பொருள்களை ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு மாற்றுவது என்பதற்கு உங்களுடைய உடம்பில் உண்டான சுயசக்தியை கொண்டு அதை சாத்தியப்படுத்த முடியாத நிலையில் ஹைவானாத்துகளை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இது போன்ற சக்தி உள்ளதாக படைத்திருக்கிறான். அவர்கள் மூலமாக தஹ்மீலு, உங்களுடைய வலுவான வஸ்துக்களை அதன் மீது சுமத்தாட்டி ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு அவைகளை நீங்கள் கொண்டு செல்வதற்கு அவைகள் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். அதோடு அதன் மீது நீங்கள் பிரயாணம் செய்யலாம் என்பதாகவும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த ஹைவானாத்துகளை பற்றி அவைகளுடைய பலன்களை பற்றி குறிப்பிடுகிறார். அதோடு மட்டுமல்லாமல் அதில் ஒரு செக்ஷன், ஒரு பிரிவை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா உண்பதற்காக லிதாக்குலு மின்ஹா, அவைகளுடைய கோஸ்ட், அவைகளுடைய சரீரத்திலிருந்து பெறப்படக்கூடிய அந்த இறைச்சியை சாப்பிட்டு நாம் பலனடைய வேண்டும் என்பதற்காக வேண்டிய அந்த மக்லூகாத்துகள் படைக்கப்பட்டிருக்கின்றன. அவைகள் மூலமாக நம்முடைய சரீரத்துக்கு தேவையான வைட்டமின்ஸ், பலாபலன்களை நாம் அடைந்து கொள்ள முடியும். அவைகளின் மூலமாக பிரயோஜனத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். இப்படியாக இந்த மிருக வர்க்கங்கள் அவைகளை காட்டில் விட்டுவிட்டால் உண்பது, குடிப்பது, உடலுறவு கொள்வது தவிர நான்காவது விஷயத்தை பற்றி அவைகள் எந்த அக்கறையும் எடுத்துக்கொள்ளாது. एक हाथी जंगल में अगर वो रहे तो खाएगा, पिएगा और बच्चा जनेगा, इसके सिवा उसका कोई मकसद अपने में जो ताकत है उसको जाहिर करके किसी को नफा जरूर पहुंचाने में मेहनत नहीं करेगा, कोशिश नहीं करेगा। अगर उसको इंसान अपने काबू में लाके कुछ उसको सिखा दिए तो जो हुक्म देगा उस पर काम करेगा। ऐसा ही घोड़े, ऐसा ही और जितने भी हम सवार करने के लिए நாம் பிரயாணம் செய்வதற்காக வேண்டிய எவ்வளவு பொருட்கள் உயிரினங்களில் இருக்கின்றனவோ அவைகள் எல்லாம் சுயமாக நம்மிடம் வந்து என்னை நீ இதற்காக பயன்படுத்திக் கொள் என்பதாக அவைகள் நம்மிடம் சொல்லுவதுமில்லை. அதற்காக அதனுடைய முயற்சிகளில் ஈடுபடுவதற்காக வாய்ப்பையும் அவைகள் பெற்றிருக்கவில்லை. बल्कि जब इंसान उसको अपने काबू में लाके उसको कुछ ट्रेनिंग करता है, सिखाता है, उससे वो फायदा ले सकता है। ये तीन चीज, जमादात, नबातात, हैवानात, इससे बढ़ के इंसान है। हर फिरका में हम उसके तरक्की देखते हैं, उसमें जो फायदा है, स्पेशलिटी है, वो सब हम पाते हैं, देखते हैं। वैसा ही जमादात, नबातात, हैवान से बढ़ के इंसान है। उनमें अल्लाह जल्ल शानहू ताला जैसा खुद हैवानात हमको नफा जरूर नहीं पहुंचा सकता, वैसा नहीं है। इंसान खुद अपने से सोच के किसी को नफा भी दे सकता है, जरूर भी करा सकता है। अगर ये जंगल में रहे तो भी
பஸ்தி में रहे तो भी எங்கிருந்தாலும் அவன் தன்னிலிருந்து சில பலன்களை வெளிப்படுத்துவதற்கும் அதன் மூலமாக பிறருக்கு நல்லதையோ கெட்டதையோ ஏற்படுத்துவதற்குமான சலாஹியத் கெபாசிட்டி அவனிலே அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த கீழிருந்து மேல் பார்த்தால் கல்கரடுகள், மரம் செடி கொடிகள், உயிரினங்கள் என்ற இந்த 3 தபக்கா, இந்த 3 பகுதிகளை கடந்து इंसान மேலே வரும்போது அவன் தன்னிலே अपने आप में जो एहसासात रखता है, तबई एहसासात, वो खाने पीने का और नस्ली ताल्लुकात का, ये खुद बखुद उनके दिल में उभरता है. और चंद चीजें उनके आंखों में, उनके आगा जवारी में जो खुश होने के जो एहसासात अल्लाह रखा है, उसको पाने के लिए, उसको नफा पहुंचाने के लिए उसको इस्तेमाल करता है. जैसा कि दुनिया में बहुत सी चीजें खाने के हैं, जायका वो अपने मुंह में डाल के उसको पसंद आए तो खा लेता है. और खुशबू चीज दुनिया में अल्लाह पहल के रखा है, बहुत से पूरों के अल्लाह जाहिर करता है. जिस खुशबू से वो दिल लगता है उसको लेके सूंघता है. जिस आवाज से उनको पसंद आता है, जिस आवाज सुनने के लिए उनके दिल में ख्वाहिश होता है, उसको सुनने के लिए तैयार हो जाता है. दूसरे चीजों से अपने कान सुनाई को रोक देता है, इसी पर अपने ध्यान को लगा देता है. ऐसा ही जो चीज उनके आंखों में खूबसूरत नजर आ रहा है, सब दुनिया को भूल जाता है, उसी को घूर के देख के बैठता है. अब 5 ख्वाहिशात जो इंसान के अंदर अल्लाह पोशीदा रखा है, उसके लिए जो ज़ुहूर होने के लिए मादा उनके सामने आए तो उसको पाने के लिए इस्तेमाल में लाके उससे अपने आप में फायदा लेने के लिए वो कोशिश में लगे रहता है. इसके सिवा उनके दिल में कोई चीज नहीं आ सकता है, क्योंकि मादी दुनिया है. मादी दुनिया में वो गालिब है. मादा का गलबत ये मादी दुनिया में उसी तरफ उनको खींचते रहता है. क्या खाना है, क्या पीना है, क्या ओढ़ना है, कहाँ रहना है, कहाँ सहना है, क्या क्या लजीज खाना खाना है, क्या क्या खुशबू सूंघना है, ऐसी चीजों में ही उनके दिल में दिन रात लगे रहता है. अब हम पहले से बोल के आ रहे हैं, मादी चीजों में लोहे बाकी जितने भी चीजें हैं वो अपने में नफा रखा है, उसको इस्तेमाल में लाए तो वो लब्बैक बोलने के लिए तैयार है. उसके बाद जो जानबातात है वो अपने में फायदा जाहिर करके बताता है, मेरे पास आओ, मुझे ले लो, मुझे खाओ, मुझे सूंघो. वो बोलता है हाल के एतबार से, मुंह से नहीं बोलता, लेकिन खुद हमको बुलाता है. उसके बाद जो हैवानात है उसमें जो सलाहियत है उसमें हम फायदा उठा रहे हैं. ये सब हमसे नीचे ही, इसलिए हम उसको अपने काबू में रखे. वज़ल्लल्नाहा लहुम, हम ये हैवानात को आपके नीचे कर दिया है. सख्खरनाहा लकुम, आप इतनी बड़ी हाथी है, उसको अपने काबू में लाने के वास्ते जितनी बड़ी आला जरूरत पड़ती है, लेकिन ऐसी आला जरूरत नहीं है उनके पास. ये छोटी सी लकड़ी, उसमें एक मिख लगा दिए तो वो देखे तो ऐसा डरता है. अल्लाह इसी को हमको एक आयत बना दिया, एक बड़ी, इसमें देख के तुम इबरत पकड़ो. ये बहुत बड़ी हाथी है, इसको अपने काबू में लाने के वास्ते उसके जैसे हथियार की जरूरत नहीं है. जब ये छोटी सी लकड़ी से तुम्हारे हुक्म के इताअत करने के लिए जब उसके सलाहियत आ जाता है, ये तुम्हारे हाथ के नहीं है. हम उनके दिल में ये बात डाल दिया, ये देखते ही तुम उनके पास सामने झुक जाना है. ये सब चीजें हम देखते देखते एक इबरत हमको हासिल होना है. हम ये चीज जो 3 तबका, जमादात, नबातात, हैवानात, ये 3 तबका से ऊंचे ऊंचे तबके में अल्लाह हमको पैदा किया है. जब एक हाथी को फायदा उनसे लेने के वास्ते कुछ तरबियत करना पड़ता है, उनको सिखाना पड़ता है. हैवानात से बढ़ के जो इंसान है, अगर ऐसा ही इनको जंगल में छोड़ दिए तो ये पहले जो बोला था, ये 5 ख्वाहिशात, हवास से खमसा का मुतालबात कर उनका दिल लग जाता है, दूसरे काम में उन्हें मशगूल नहीं हो सकता. अब अल्लाह कान फज़लुल्लाहि अलैका अज़ीमा, इन्नल्लाह लज़ू फज़लिन अलन नास वलाकिन अक्सरन नास ला यशकुरून.
انسان کے اوپر اللہ جل شانہ کا بہت بڑا فضل فرمایا ہے. لقد من اللہ علی المؤمنین اذ بعث فیہم رسولا. اللہ انسانوں کے اوپر اتنی بڑی فضل کرم فرمایا ہے، لیکن بہت سے انسان اس کو شکر ادا نہیں کر رہے ہیں. اللہ کا فرمان ہم کو اللہ جل شانہ تعالیٰ یہ صلاحیت عنایت فرمایا ہے. یہ ایسی صلاحیت ہے اس کو دوسرے سکھانے کی ضرورت نہیں ہے. جیسا ہاتھی کو سکھاتے ہیں ایسے سکھانے کی ضرورت نہیں. خود بخود اس میں ایک پاور ہے، اس پاور کو استعمال کرنا ہے. وہ پاور ایسا ہے سوچنے سمجھنے کا. ایک چیز کو دیکھے تو پارتال அதிலிருந்து என்ன பலனை நாம் அடையலாம், எவ்வாறு அதை நாம் பயன்படுத்திக் கொள்ளலாம் என்ற இந்த உணர்வும் இந்த சிந்தனையும் மனிதனை உலகத்தின் அத்தனை பொருள்களின் மீதும் இந்த பாலத்தை ஏற்படுத்தி என்னென்ன பொருள்கள் எல்லாம் மறைந்திருந்ததோ அவைகளை எல்லாம் வெளிக்கொணர்ந்து தன்னுடைய வாழ்க்கையின் பலாபலன்களை அடைந்து கொள்ள அவன் முற்பட்டு விட்டான். ये एटॉमिक बम है जिससे आज 200 साल के पहले ये बात बोले तो कोई इंसान कबूल नहीं करता. अब 200 साल के बाद जो साइंटिफिक तलाशी से जो लोग उसमें मेहनत करके उसको निकाले हैं, उसके पहले वो चीज उसके अंदर है था, उसके पहले नहीं, ऐसा नहीं, पहले ही था उस पे. जब वक्त आया उसको निकाल के इंसान की जिंदगी में फायदा पहुंचाने के वास्ते उसको जो तहकीक करके निकाला, उसका मकसद यह था कैंसर बीमारी को उससे नफा देने के वास्ते उसको पहले सोच समझ के उस नतीजा को निकाला. लेकिन दुनिया जब भी फायदा से ज्यादा दूसरों को नुकसान पहुंचाने के वास्ते कोशिश करता है, इस दुनिया उसको लेके लोगों को मारने के वास्ते, दुनिया को खराब करने के वास्ते हथियार तैयार करना शुरू कर दिए. बहरहाल मैं जो बोल रहा हूं, इंसान ऐसी मखलूक है अल्लाह का, वो अपने आप में इतनी सलाहियत रखता है, उसको तरक्की दे तो इतना तरक्की कर सकता है. इस मादी दुनिया से निकल के रूहानी दुनिया तक पहुंचने के वास्ते उनको रास्ता खुला है. जैसा इस दुनिया में रह के चांद को जाने के लिए जब इंसान अपने कोशिश में जा सकता है, उससे बढ़ के जो रूहानी दुनिया है अर्श तक पहुंचा सकता है. इनके दिमाग, इनके सलाहियत अल्लाह ऐसा रखा है. अब इसके लिए कोई रहबर करना जरूरी है. वो हिदायत मोहम्मद रसूलुल्लाह सल्लल्लाहु अलैहि वसल्लम और उनके जरिए से अल्लाह इत्माम कर दिया. अल-यौमा अकमलतु लकुम दीनकुम व अतममतु अलैकुम निअमती व रज़ीतु लकुमुल इस्लाम दीना. आज के दिन जब नबी सल्लल्लाहु अलैहि वसल्लम हज्जतुल विदा में तशरीफ लाए थे, अरफा के मैदान में अल्लाह ये आयत नाजिल फरमाया, अल-यौमा अकमलतु लकुम दीनकुम. इंसानी जिंदगी बसर करने के वास्ते जो बेसिकली चीजें उनको जरूरत है वो सब हम उनको दे के तमाम कर दिया. अल-यौमा अकमलतु लकुम दीनकुम. दीन बोले तो सिर्फ दुनिया में जीने के नहीं, दुनिया ऐसी चीज है पैदावार करने के आखिरत के वास्ते. जब दीन के उन्वान पर गुफ्तगू किया जाए तो दुनिया अलग नहीं हो सकता, आखिरत अलग नहीं हो सकता. मेरे नजर में बहुत बड़ी अहमियत दुनिया को आखिरत से, अशरफ आखिरत है, अहमियत दुनिया को. अगर यहाँ बुराई करे आखिरत बर्बाद हो जाएगा. अहमियत ही दुनिया को है. अब इस दुनिया में हम हवा से खमसा के मुतालबात पर हमारे दिलो जान को हम कुर्बान कर दिए तो ये हैवानी जिंदगी हो जाएगा, इंसानी जिंदगी नहीं होगा. इंसानी जिंदगी के वास्ते उनको क्या क्या चीज उनको जरूरत है अगर उनको सिखा दिए तो. ये साइंटिफिक के लिए एबीसी पढ़ते वक्त वो कोई साइंसदान नहीं रहता. जब पढ़ते अपने दिमाग के सलाहियत ऐसा बढ़ा दिया, अपनी क्लास में जितने भी बच्चे थे उससे नंबर 1 में आया, फिर उसमें जो लगा उस रास्ते पे तरक्की करके चांद तक पहुंचने के लिए रास्ता खुल गया उनको. किस वजह से आया? उनके हाथ में पर निकला नहीं, पाँव में पर निकला नहीं उड़ने के वास्ते. हम जैसा ही खाता है, पीता है, सोता है, बीवी बच्चों से खेलता है, लेकिन इतनी तरक्की कैसा पाया? सिर्फ दिमागी सलाहियत से.
وہ دماغی صلاحیت اس دنیا میں اگر استعمال کرے تو ان کو جب چاند سے پہنچا سکتا، وہی دماغ کا اگر الہیت میں استعمال کرے تو عرش تک پہنچا سکتا ہے۔ جب عرش الہی ان کے دنیا میں رہ کے بھی اس فرش زمین بھی عرش ہے، اگر یاد ساتھ ہو تمہارے ساتھ حق تعالیٰ وہو معکم اینما کنتم، تم جہاں کہیں بھی ہو، اگر تمہارے ساتھ حق کی معیت کا جو ادراک تم کو ہم رکھے ہیں، اگر اس کو تم سوچ سمجھ کے پا لیے تو اس فرش زمین میں رہ کے بھی عرش بن سکتا ہے، اللہ تمہارے ساتھ ہو سکتا ہے۔ اس لیے میرے بھائیو دوستو، تم پڑھنے کے لیے آئے ہیں، تمہارے دنیاوی زندگی سنوارنے کے لیے کام آ سکتا ہے، لیکن یہ بس بات نہیں ہے، یہ انسانی زندگی کے لیے ایک پارٹ ہے۔ ایک کائن اٹھائے تو ایک دو طرف ہوتا ہے، ایک طرف بھی اس میں خراب ہو گئے تو چلتا نہیں۔ دنیا سنوارنے کے لیے آپ کے پڑھائی، پڑھنا، پڑھانا یہ سب ضروری چیز ہے۔ آپ اچھا پڑھو، جان لگاؤ، نمبر 1 مارک لے لو، یونیورسٹی میں تمہارا نام اونچا ہونا، ویسا ہی اگر موت کے بعد کا جو زندگی ہے اس پر ہمارا ایمان ہے۔ اب ہمارے آنکھوں سے دیکھتے ہیں، فی قلوبہم مرض، ان کے دل میں مرض ہے، لا تعمل الابصار ولکن تعمل القلوب التي في الصدور، ان لوگوں کے ظاہری آنکھوں کا کچھ خراب نہیں ہے، دل کے آنکھوں سے خراب ہو گئے لوگ۔ اب ظاہری آنکھوں سے ہم دیکھتے ہیں کیا کیا نفع ضرر، وہ سب دیکھ کے نفع چیز اٹھاتے ہیں، ضرر سے ہم بچتے ہیں۔ وہ اندر دل کے اندر ایک آنکھ اللہ رکھا ہے، اگر اس سے ہم دیکھنے کے لیے کوشش کریں تو ہمارا دل کا آنکھ کھل جائے تو حق تعالی ہمارے سامنے آ جائے گا۔ اینما تولوا فثم وجہ اللہ، تم جہاں کہیں بھی دیکھو فثم وجہ اللہ، وہاں اللہ کا چہرہ ہے، قرآن کا فرمان ہے۔ ہمارے ساتھ ہی مولا ہے، سارے چیزوں کے ساتھ ہی مولا ہے۔ یہ چیزیں دیکھ آنکھوں کے دل کے آنکھوں سے دیکھنے کے لیے صلاحیت اللہ انسان کے اندر رکھا، کوئی حیوان میں نہیں ہے، کوئی نباتات میں نہیں ہے، جمادات میں نہیں ہے۔ جب اللہ کائنات کا خالق ہے، ہمارے ساتھ ہے، جب یہ خیال، یہ اعتقاد، اس کے فہم ادراک ہم کو آ جائے تو ہم جو بھی کریں گے اللہ کے اذن سے کر سکتے ہیں۔ تو تم لگتا محی الدین عبد القادر جیلانی قدس اللہ سرہ العزیز، کچھ مرغی کا کے اس کے لکڑیاں سامنے تھی، اس کے اوپر اپنے انگلی رکھ کے بول کے قم باذن اللہ، وہ جڑ گیا، اس کے بعد پورا مرغی بن کے آواز دینا شروع کر دیا۔ ان کے زندگی کے ہسٹری میں، تاریخ میں لکھا گیا۔ میں ایک جگہ یہ بات بولا تھا، یہ خرافات ہے، ہم کوئی اس پر اعتقاد نہیں کر سکتے، ایک آدمی بولا۔ میں بولا قرآن میں اگر اس کی دلیل رہے تو آپ اس کو قبول کر سکتے ہیں، ضرور قبول کریں، قرآن اور حدیث تو ہم قبول کرنے کی چیز ہے۔ میں بولا کہا یہ تو حضرت عیسیٰ علیہ السلام ایک پرندے کے جیسے اپنے ہاتھ سے بناتے، اس کے بعد خود فرما رہے فَأَنفُخُ فِيهِ، میں پھونکتا ہوں اس میں، اللہ پھونکتا نہیں، میں پھونکتا۔ وہ بولے نبی ہے، معجزہ ہے۔ میں بھی کب بولا تھا، یہ معمولی آدمی، وہ بھی ولی ہے۔ جب نبی صلی اللہ علیہ وسلم کے زمانے میں ختم نبوت آ گیا، اس کے بعد دنیا ختم ہونے تک کوئی نبی آنا یا نبی نہیں آئے تو اس کے مقام میں رہنے والے ضرور آنا ہے، کیونکہ جس اصلاح کے واسطے نبی صلی اللہ علیہ وسلم اس دنیا میں آئے تھے، وہی خرافات اب بھی ترقی کر رہا ہے۔ اب اس کو مٹانے کے واسطے، ہدایت میں لانے کے واسطے کوئی راہبر ہونا ہی ہے، ضرور ہے۔ جب عیسیٰ علیہ السلام ان لوگوں کے لیے بتانے کے واسطے فَأَنفُخُ فِيهِ، میں جو پھونکا فَيَكُونُ طَيْرًا بِإِذْنِ اللَّهِ، اللہ کے اذن سے وہ پرندہ اٹھ کے اڑنا شروع ہو گیا۔ یہ لوگ دیکھیں، ویسا ہی کتب لگتا محی الدین عبد القادر جیلانی قدس اللہ سرہ العزیز، تم بھی اذن اللہ بولے، وہ بھی ولی ہیں، جب نبی ہے اور ولی ہے۔ یہ بھی ولایت کے کرامات بولتے ہیں، نبی کو معجزات بولتے ہیں۔ اتنی صلاحیت ہے، اللہ خود کرتا ہے، اولیاء اللہ اللہ کے اذن سے کرتے ہیں۔ قادر مطلق ایسا کرتا ہے، اذا اراد شیئا ان یقول له کن فیکون، کوئی چیز پیدا کرنے کے واسطے جب اللہ ارادہ کرتا ہے ہو جاؤ، تو بولنے کے پہلے ہی ہو جاتا ہے۔ یہ اللہ کے فرمان ملتے ہی وہ چیز باہر آ جاتا ہے۔ اب ایک ولی اتنا ترقی کر کے، اتنا ترقی کر کے اپنے میں حق تعالیٰ کی ادراکات کر لیا،
ان کے بولنا بھی ان کے دیکھنا ہے. حدیث میں مسلم شریف کے حدیث ہے وَاتَّقُوا مِن فِرَاسَةِ الْمُسْلِمِينَ مسلموں کے فراست سے, آنکھوں کے فراست سے تم ڈرو. فَإِنَّهُمْ يَنظُرُونَ بِنُورِ اللَّهِ اللہ کے نور سے وہ لوگ دیکھتے ہیں. نگاہ مرد مومن سے بدل جاتی ہیں تقدیریں. یہ سب چیزیں ہیں. نگاہ جو انسان کی نگاہ سے دیکھے تو ایک حیوانی نگاہ ہے. اگر وہ انسان للہیت کے مقام پر آ کے دیکھتا ہے ان کے نگاہ بھی حق تعالیٰ کی نگاہ ہے, ان کے بولنا بھی حق تعالیٰ کے بولنا ہے. جب اللہ کی طرف سے تم بھی اذن اللہ, میں میرے اذن سے نہیں اللہ کے اذن سے تم زندہ ہو جاؤ, بس زندہ ہو جاتا ہے. اتنی صلاحیت انسان رکھتا ہے. مہربان کرو اپنے ارباؤ علی انفسکم, تمہارے نفس پر رحم کرو بابا. تم دنیاوی زندگی کے ترقی کے واسطے اپنے ماں باپ چھوڑے, اپنے دیش کو چھوڑے, اپنے رہنے سہنے کے خوش جگہ کو چھوڑے, اتنا گنبے اپنے ماحول کو چھوڑے. یہاں آ کے یہاں کے ماحول پر جتنے بھی تکلیفیں اس کو برداشت کر کے ہم چند سال کوشش کریں تو ہمارا آئندہ زندگی ترقی ہو جائے گا. ہم اتنا کمائیں گے, اتنا خوش رہیں گے. یہ سب آپ خیال کریں. ذرا آگے بڑھو بابا. اب چند سال بولے تو زیادہ کیا بول سکتے ہیں, 100 سال سے زیادہ نہیں بول سکتے. اس کے بعد مرنا ہی ہے. اس کے آگے کا جو زندگی ہے مرنے کے بعد اس کا ایمان. آمنت باللہ وملائکتہ وکتبہ والیوم الآخر. والیوم الآخر بہت بڑی چیز ہے. من کان یؤمن باللہ والیوم الآخر, 2 چیز اسلام میں اہمیت رکھتا ہے, باقی سب اس کے اس راستے پہ لانے کے واسطے نبی آیا, کتاب کے انزال, یہ سب چیزیں اللہ اور آخرت کی بات ہے. جب آخرت کو انسان بھول جاتا ہے ان کے دل میں یہ دنیا جگہ پکڑ لیتی ہے. اس لیے تم اس دنیا میں ترقی پانے کے واسطے, خوش رہنے کے واسطے جتنا محنت کرتے ہیں, قربان ہو جاتے ہیں, ویسا ہی ذرا آگے بڑھ جاؤ. ہم تو مرنا ہی ہے, جینے کے لیے ہم نہ آئے, نہیں آئے, مرنے کے لیے آئے. جب ہم مرنا ہے, مرنے کے بعد ایک زندگی ہے, اس پر ہم ایمان کر کے ہی مسجد کو آئے. اعتقاد رہنے کے واسطے, اس یقین رہنے کے واسطے مسجد کو آئے. اس لیے تم مرنے کے بعد کا جو زندگی ہے اس پر خیال کرو. یہ بات بول کے اس بارے میں بہت تفصیل سے آپ حضرات کو منگل کے روز ٹیوزڈے عیدگاہ مسجد میں محمد کلیم صدیقی رحمۃ اللہ ندوی مشہور ہستی ہیں, ابو بکر صدیق رضی اللہ عنہ کے نسل میں سلسلہ میں ہیں, انہوں تشریف لا رہے ہیں یو پی سے. مظفر نہر ہے وہ, ان کے تقریر ہیں, بہت نایاب انسانوں میں وہ ہیں. لاکھوں آدمی ان کے ہاتھ اسلام میں آئے. آپ کی امانت, آپ کی سیوا میں ایک کتاب, چھوٹی سی کتاب لکھ کر اس کو جو بھی پڑھتا ہے فوراً ختم ہونے تک اسلام میں آ جاتا ہے. اس میں تمل کر رہا ہوں میں. اب وہ کتاب ایک آدمی ایک سنیاسی کے ہاتھ میں دے کے, اس سے میں اسلام میں آیا, تم بھی پڑھو بول کے ان کے تلمید اپنے گرو کو دے دیا. وہ بولا اس میں منتر ہے, وہ نہیں پڑھوں گا بول, کیونکہ بہت سے لوگ وہ پڑھ کے اسلام میں آئے, وہ منتر ہے اس میں اندر, میں نہیں پڑھوں گا بول کے آ کے ان کے جو سولنا بیگ میں رکھ دیا. ان کی ہدایت کا وقت آیا, ٹائم میں جاتا رہا, خیال آیا کیا منتر ہم سے ہو سکتا, ہم اتنا اپنے نفس پر قابو رکھتے ہیں, پڑھ کے دیکھیں گے, اس کے جواب ہم لکھیں گے, جواب دیں گے بول کے اس کے اٹھایا. پڑھتے پڑھتے آخر صفحہ جب آیا, خود بخود ان کے زبان سے نکل گیا اشہد اللہ الہ الا. وہ ہستی ہیں, وہ آ رہے ہیں منگل کے روز 5 بجے سے لے کر 9 بجے تک عیدگاہ مسجد, گلی چوک عیدگاہ مسجد, وہاں ان کا ملاقات ہے. بہت اچھی راہبر ہے دینی, اور اسلام مسلمانوں کے اندر جو کام کر رہی ہے تبلیغی جماعت کا, اس سے بھی ان کا تعلقات ہے. اس سے بڑھ کے غیر قوم کا جو تبلیغ کرنا ہے ہمارا اخرجت للناس, انسانوں کے لیے تم لوگوں کو ہم پیدا کیا, تامرون بالمعروف وتنہون عن المنکر, انسانوں کو اچھی بات بری بات بتانے کے واسطے. وہ انسان بولے تو مسلمان بھی اس میں شامل ہیں, مسلمان کے علاوہ جتنے بھی دنیا میں وہ سب لوگ اس میں شامل ہیں. ان لوگوں کے رہبری کے لیے اللہ اس حالات حاضرہ میں اتنی بڑی ہستی ہیں, انہوں یہاں آ رہے ہیں. اردو میں ان کا تقریر ہوگا, اردو دان حضرات بہت ہیں یہاں, آپ حضرات آ کے تشریف لائیں, ان سے فائدہ پہنچے اٹھا لیں, اور ان سے جو بھی آپ حضرات اپنی معلومات اور آگے بڑھنے کے واسطے
ان سے پوچھنا ہے پوچھ سکتے ہیں، اس سے دنیا بھی سنور جائے گا اور آخرت بھی سنور جائے گا، اللہ بھی خوش ہو جائے گا۔ اے اللہ، جس دین حقیقی دین ہے اس میں جینے کے واسطے ہم کو اللہ، اے اللہ تو چنا ہے، ہم اپنے کوشش سے یہ نعمت ہم نہیں پائے، اے اللہ اس کے شکر ہم ادا نہیں کر سکتے۔ جو بھی گناہ ہمارے اعضاء جواری سے اب تک آیا اس سب کو معاف فرما دے، آئندہ ہمارے زندگی ایسا بنا دے ہم اس دنیا کے انسانوں کو رہبر بن جائے، ہادی بن جائے۔ اے اللہ اس دنیا کو بھی اور آخرت کو بھی سنبھال لے، جس چیز سے، جس ایمان سے، جس اعمال سے ہم آخرت کے ترقی پا سکتے ہیں، تیرے معیت، تیرے خوشنودی ہم کو مل جائے گا، اسی راستے میں ہم کو رہبری فرما دے۔ وآخر دعوانا ان الحمدللہ رب العالمین۔ یا اللہ انگوڑی இந்த முயற்சியை நீ கபூல் செய்தருள்வாயா, எங்களிலே வியாதியஸ்தர்களுக்கு ஆஃபியத்தை தந்தருள்வாயா, கடனாளிகளுடைய கடன்களை நிறைவேற்றருள்வாயா. இங்கு படிப்பதற்காக வந்திருக்கக்கூடிய காலேஜ் யூனிவர்சிட்டி மாணவர்களுக்கு கருணையுள்ள ரஹ்மானே உயர்ந்த ஞானத்தையும் கல்வியையும் நல்ல ஞாபக சக்தியையும் அவர்கள் படிப்பிலே உயர்வையும் தந்துள்வாயா. அதுபோன்றே துன்யாவிலிருந்து கடந்து சென்ற பின்பு ஆகக்கூடிய வாழ்க்கையிலே அவர்கள் எல்லா விதமான உயர்வுகளை பெறுவதற்கும் தௌஃபீக்கை தந்துள்வாயா. கருணையுள்ள ரஹ்மானே இந்த மஸ்ஜிதை பரிபூர்ணமாக நிரப்பமாக்குவதற்கு என்னுடைய பொருட்கும் உதவிகளை செய்தருள்வாயா. இதன் பங்காளிகளுக்கு கருணையுள்ள ரஹ்மானே இன்னும் துன்யாவில் உயர்ந்த தர்ஜாக்களை தந்துள்வாயா. ربنا آتنا من لدنك رحمة وهيئ لنا من أمرنا رشدا. اللهم يا واحد يا أحد يا جواد انفخنا منك بنفخة خير إنك على كل شيء قدير. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. صل وسلم على رسولك سيدنا محمد وآله وصحبه أجمعين. الحمد لله.